உடன்படிக்கையின் சமூகம் காவனன்ட் கம்யூனிட்டி அடுத்திருப்பவர்களை உள்ளடக்கியிருக்கிறது என்பது விவிலிய புரிதல். கடவுளின் சிறப்புக்குரிய மக்கள் கடவுளின் குடும்பத்தினர். இந்த அடுத்திருப்பவர்கள் மீது அவர் அன்புள்ள கொண்டிருப்பவர். அவரில் நம்பிக்கை கொள்கின்ற எவரும் சுயநலவாதிகளாகவோ அக்கறையற்றவர்களாகவோ சமூகத்தில் வாழ அனுமதி இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவர்களுக்கான பொறுப்பை கொண்டிருப்பவர்கள். இவர்கள் சமூக சக மனிதர்கள், நமது தோழர்கள், சகோதர சகோதரிகள், நம் சிறப்பு கவனத்துக்குரியவர்கள். கடவுள் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர். அந்நியர் மீது அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் என்கிறது விவிலியம். உபாகமும் 10:18. மேலும் கடவுள் இவர்கள் அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்ள உரிமை உண்டு என்கிறார். உபாகம் 24:17. உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டால் அறுவடை செய்யும் போது வரப்பு ஓர கதிரை அறுக்க வேண்டாம், சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பு வேண்டாம், சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம். அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும் என்றும், உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் போது அரிக்கட்டு மறந்து வயலிலே விட்டு வந்தால் அதனை எடுக்க திரும்பி போகாதே, அந்நியருக்கும் அனாதைகளுக்கும் கைப்பெண்களுக்கும் விட்டுவிடு என்றும், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியருக்கும் தேவையில் உள்ளோருக்கும் உன் கை தாராளமாய் இருப்பதாக என்றும், உன் விளைச்சலில் 10% லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் கொடு என்றும், உன் இனத்தாரிலும் அல்லது உன் நகர வாயிலுக்குள்ள வறியவரை எளியவரை கொடுமைப்படுத்தாமல் அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு என்றும் கடவுள் கட்டளை இட்டுள்ளார். லேவியராகமம் 19:9-10 23:22. உபாகம் 15:11 24:14 24:19-21 26:12. மேலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆட்சி வழங்குவார் என்றும் உபாகம் 24:10-20 பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலின் தலைவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு திக்கற்றோருக்கு நீதி வழங்கவில்லை, கைம்பெண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தவில்லை என்பதும், ஏழைகளுக்கு நீதி வழங்காமல் அவர்களின் உரிமையை மறுத்தார்கள், கைம்பெண்களை ஒரு பொருளாக எண்ணி அவர்களை சூறையாடினார்கள், திக்கற்றோரை இரையாக்கி கொண்டார்கள் என்பதும் இறைவாக்கினர் ஏசாயாவின் பதிவுகள். ஏசாயா 1:23, 5:23, 10:2. ஆனால் திருச்சபை சமூகங்கள் குடும்பங்கள் கடவுளின் கட்டளைக்கு இணங்கி அனாதைகள், ஆதரவற்றகள், சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட அந்நியர்கள், கைம்பெண்கள், ஏழைகள், எளியவர்கள், சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், குரலற்றவர்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், கவனிப்பாரற்றவர்கள் போன்ற விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் அடுத்திருப்பவர்கள் நம் சகோதர சகோதரிகள் அல்லவா? இவர்கள் உணவு, உடை, இருப்பிடம், ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர்
போன்ற அடிப்படை வசதிகளை கூட பெற்றுக்கொள்ள இயலாதவர்கள். இப்படிப்பட்ட சமூக குழுக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களின் தேவைகளை அன்பும் இரக்கம் கருணை பரிவு போன்ற மனிதநேய பண்புகளால் சந்திப்பது திருச்சபைகளின் குடும்பங்களின் கடமையும் பொறுப்பும் அல்லவா? சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.